செய்தி கொடுக்கும் பொழுது வருகின்ற எல்லா வார்த்தைகளையும் அந்த ஆசிரம வசனங்களை உங்களை நோக்கி அப்பப்போ வார்த்தை வரும்பொழுது நான் ஏசு நாமத்தால் பெற்றுக்கொண்டேன் என்று நினச்சினோம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. செய்தி கொடுப்பது நம்மளை இன்னும் பூஸ்ட் பண்ண, நம்ம இன்னும் கர்த்தருக்கு வளர, இன்னும் கனி கொடுக்க, இன்னும் ஓடுறதுக்காக. அல்லேலூயா. அந்த செய்தி நோக்கம் அதுதான். ஒவ்வொருத்தரும் கொடுக்குற செய்தி நம்ம வந்தோம் போனோம் என்று இல்லாமல் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் இன்னும் பலப்படணும், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் இன்னும் எழும்பணும். அந்த எண்ணத்தோடு கூட அந்த வருகின்ற வார்த்தையை கேட்ச் பண்ணிடணும். அல்லேலூயா. உங்களை நோக்கி அப்பப்போ வரும். உங்களுக்கும் தெரிஞ்சால் ஐ ரிசீவ்னு சொல்லிடணும். அல்லேலூயா. கை உயர்த்தி என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் ஆக வேண்டும். நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்பட்டேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, உன் பேரை நான் பெருமைப்படுத்தேன். அல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட்டு, உன்னை நான் எப்படி வைப்பேன்? ஆசீர்வாதமாக வைப்பேன். அல்லேலூயா. ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பேரை என்னச்சுவேன்? பெருமைப்படுத்தேன். ஆசீர்வாதமாக நீந்தான் ஆசீர்வாதம். அதாவது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நீங்கள் இப்போ உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. அல்லேலூயா. போட்டுட்டு நீங்கள் வாசிங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அர்த்தமே யார் தான் சொல்லுங்க? நான் சொல்லுங்க. நம்ம இல்லை, ஒவ்வொருத்தரும் நீங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லிக்கணும் வருகின்ற வார்த்தையை. சரியா? நீங்கள் எப்படி இருப்பீங்க? நான். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்பட்டார். உங்களை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா இன்றைக்கு இவங்க தான். நம்முடைய வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க யார் பிள்ளைங்கன்னு சொன்னாங்க? கடவுளுடைய சொந்த பிள்ளைங்க, சொந்த ஜாதி. அல்லேலூயா. இப்போ அந்த உரிமை யாருக்கு வந்திருக்கு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம். அல்லேலூயா. நாம் தான் அந்த பெஸ்ட் பீப்புள், தமிழர்கள் ரட்சிக்கப்பட நம்ம தான் யார்? இப்போ இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டு யாரை பார்த்து இந்த இடத்துல சொல்றாரு? உங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயும் உங்கள் ஒவ்வொரு முன்னாடி நின்று கத்த சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீங்கள் தான். அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் தேசம் என்ற ஒரு நாடு இருக்கிறது. எல்லா நாடை விட அது குட்டி நாடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேசம் 1970 மே 14 உருவான நாளிலிருந்து பெரிய பெரிய நாடுகள் அதற்கு அகெயின்ஸ்டாக யுத்தம் பண்ணுறாங்க. அதை அழிக்கணும், எப்படியாச்சும் அந்த நாட்டை இல்லாமல் போக வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தாலும் இன்று வரை அந்த தேசத்தை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இஸ்ரவேலை அவர் சொந்தமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு தலையில முடி கூட எண்ணப்பட்டு இருக்கிறது. உங்களை தொடுக்கு அவர்கிட்ட பெருமிச்சு கேட்க வேண்டும். உங்களை தொடுகிற அவருடைய கண்மணியை தொடுகின்றான். இன்னைக்கு யார் இஸ்ரவேலர்கள் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்ட நாம தான். யாரு? அந்த இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் தள்ளிவிட்டு விக்கிரக ஆராதனை, ஆண்டு பிரியம் இல்லாமல் மற்ற கடவுளுக்கு போய் ஆண்டை வெறுத்த நிறைய பாவத்தை பண்ணி இன்னைக்குள்ள இஸ்ரேல் தேசம் அநேகர் சொல்கிறபடி நிறைய பேர் அந்த டூர் போகிறாங்க. ஆனால் ஹோலி டூர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேண்ட் இன்னைக்கு ஹோலி லேண்டாக இல்லை. அதுதான் உண்மை. அவங்க ஆண்டவரை மறுலிச்சிட்டாங்க. அதிகமான விபச்சார பாவம் இன்றைக்கு அங்கே நடக்கு. ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் போகிற ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எங்கே தான்? ஏன்னா பைபிளில் உள்ள அந்த இடங்கள்லாம் பார்க்குறக்காக எல்லா நாட்டிலேருந்தும் அதிகமாக டூரிஸ்ட் போகிறாங்க. அதனால் அதிகமாக மது பழக்கம், அதிக போதை பழக்கம், இன்று விபச்சாரம். அப்படிப்பட்ட இடம் அன்னைக்கு ஹோலி லேண்டு அது அக்லியாக மாறிட்டு, அசுத்தமாக மாறிட்டு. அந்த ஜனங்கள் இன்றைக்கு பரிசுத்தமான ஜனங்கள் இல்லை. ஆனாலும் எல்லா நாடும் சண்டை போட்டாலும் கர்த்தர் அது கூட அக்னி மதிலாம் நான் இருந்து நான் பாதுகாப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். பரிசுத்தமெல்லாம் அந்த ஜனத்துக்கே கட்ட செய்யும் பொழுது ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டு ஹல்லேலூயா ஜீவ புஸ்தகத்தில் பேரப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கணும். யார் தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க?
நாம தான். அவங்க என்றைக்கும் ஆசிக்கப்பட்டாங்க, ஆனால் அவங்க இன்னும் ஆண்டவர் விலகின பாதையெல்லாம் விட்டு வந்தால் இன்னும் அந்த தேசம் செழிக்கும். இஸ்ரேலை போல ஒரு செழுமையான தேசம் உலகத்திலே கிடையாது. அங்கே உள்ள பழங்கள்லாம் பெருசு பெருசு, அங்கே அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. அதே போல் உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட் எண்ணிக்கைகள் எல்லா நாட்டை காட்டிலும் இஸ்ரேலில் ஜாஸ்தி, படித்த எண்ணிக்கை ஜாஸ்தி. அங்கே தான் இருந்து நிறைய அறிஞர்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் மக்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா இந்த ஆபிரகாம் ஆண்டு பார்த்து சொன்னார், நாமெல்லாம் இன்றைக்கு யார்? ஆவிக்குரிய ஆபிரகாம்கள். இந்த வார்த்தை ஆண்டு யார்கிட்ட சொன்னார்னா ஆபிரகாம்கிட்ட. ஆபிராம் என்று அவர் சொல்லப்பட்டார். பின்பதாக ஆபிரகாமாய் மாறினவர் ஜாதிகளின் தகப்பனாக பின்னாளிலே அவர் மாறினார். ஹல்லேலூயா. அவர் ஆபிராமாக இருந்த பொழுது சரித்திரம் சொல்கிறது, ஆபிராமுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் அவங்க அப்பா ஆண்டவரை அறியாத ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க. ஆண்டரை ஏற்றுக்கணும் கிடையாது, அங்கே அந்நிய கடவுளை வணங்குற ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவங்களுடைய தொழில் என்ன தான் போட்டுக்குன்னா சிலை செய்கிற வழக்கம். அவங்க சிலைகள் செய்து அதை விற்று அதன் மூலம் வருமானம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் தகப்பனோடு கூட நிறைய காரியங்களை பங்கு கொண்டு இருக்கின்றார். அவருக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்து கொண்டு இருக்கிறது, யார் உண்மையான கடவுள்? எங்கள் அப்பா தான் என்ன சொன்னாங்க, மண் எடுத்துட்டு தண்ணி எடுத்து அதை ஒரு ஷேப் பண்ணி அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் யார் வரைகிறா? எங்கள் அப்பா தான் வரைகிறாங்க. கை கால் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு கொண்டு அவங்க இடத்துல வைக்கிறாங்க. இப்படி மண்ணால் நாங்கள் செஞ்சதுக்குள்ள எப்படி உயிர் வருது, எப்படி வருகின்றார்? அப்போ இது எப்படி உண்மையான கடலாக இருக்க முடியும் என்று அவருக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ உண்மையான கடலை நான் பார்க்கணும், பேசணும், எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று அவருக்கு கடலை குறித்த ஒரு தாகம் இருந்த அந்த வேலையில் ஹல்லேலூயா கர்த்தர் அவர் கூட தோன்றி பேசுகின்ற காரியங்கள் தான் இந்த காரியங்கள் என்று வேதாரியங்கள் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி, நான் தான் ஆதி தகப்பன், நான் தான் அந்த பூமி உண்டாக்கு என்று அவரோடு பேசி ஆண்டு சொல்கின்ற மொத வசனமே, நான் உன்னை ஆசிரிக்க வேண்டும் என்றால், நான் உன்னை நேசிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? உன்னுடைய எல்லா பழைய காரியங்களை விட்டு வர வேண்டும். உன்னுடைய மொத வசனம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னுடைய எல்லா பழைய பேக்ரவுண்டு முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது எல்லாம் புதிதாக என்ன எல்லாம் ஹல்லேலூயா. பழைய மனுஷன், பாவ மனுஷன் சரி அறையப்பட்டு பழையவைகள் மறந்து போயின, மாறி போயின, எல்லாம் புதிதாக மாறின. பழைய காரியங்களை முற்றிலுமாக துறந்து விட வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்க ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க அந்த கட்டளை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ண வேண்டும். ஆபிரகாம் ஆண்ட சொன்னார், நீ உன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு விடும்போது நான் உன்னை எப்படி செய்வேன்? ஆசிரிப்பேன். நான் தான் உண்மையான கடவுள் என்று ஓம் மூலமாக நான் சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு ஒரு தாகம், எங்கள் அப்பா எப்படி இதில் இந்த காரியத்தில் இந்த பிஸ்னஸ் நல்ல பேர் வாங்கி இருந்தாரோ அதே போல் நானும் பொதுவாகவே சிறு குழந்தைகளுக்கு முதலாவது ஹீரோ யாருன்னா அப்பா தான். அப்பா பார்த்து வளருவாங்க, அப்பா செய்கிறமா செய்வாங்க, அப்பா மாதிரி செய்யணும், அம்மா மாதிரி அப்படி முதல் ரோல் மாடல் தகப்பனை தான் பார்ப்பாங்க. அப்பா மாதிரி வளர்ந்து படித்து பெரிய ஆளாக மாற வேண்டும் என்று நிறைய எல்லா குழந்தைகளும் சிறு வயதில் அந்த எண்ணம் இருக்கும். போக போக அவங்க வயது ஏற ஏற அவங்க வளர வளர அவங்களுடைய திங்கிங் மாறி ஒவ்வொருவரையும் அவங்க என்ன பண்ணாங்க, ரோல் மாடலாக மாற்றுவாங்க. அதே போல் ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம், நானும் எப்படி மாறணும், நல்லா வசதியாக வாழணும், என் பேரை எல்லாருமே பெருமையாக பேச வேண்டும் என்ற எண்ணம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்லாரு, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, நீ என்ன செய்யணுமா, உன் எல்லா பழைய காரியங்களை விட்டு வர வேண்டும், விலக வேண்டும். அப்பொழுது நான் நினச்சேன், உன் பேரனை அவங்க அப்பாவை போல பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன நான் உனக்கு காட்டுவேன். சரியான டிரான்ஸ்லேட் அதுதான். ஆண்டு ஆபிரகாம்கிட்ட சொன்ன காரியம் என்னது? ஆசீர்வாதனா என்ன என்பதை, உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு நீ எனக்கு கீழ்ப்படைஞ்சு புறப்பட்டு போகும்பொழுது ஹல்லேலூயா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளே கர்த்தர் உங்களோடு கூட பேசின்றார். நீங்கள் வழி அறியாமல் வழி தெரியாமல் எந்த பாதையில் போகிறதுன்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீ
ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன நான் உனக்கு இன்னும் காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. புரியுதா அந்த வார்த்தை? ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆண்டு எப்படி தான் செய்வாரா? மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். அவர் உங்களை மிகவும் அதிகமாக பெருக பண்ணுவார். நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுனால இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னார். அந்த 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவர்களை நான் சபிப்பேன். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் உனக்குள், சொல்லுங்க, எனக்குள். இந்த பூமி யாருக்குள்ள ஆசிரிக்கப்படுது? உங்க மூலமாக. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து அந்த உதிக்கிற ஒளியில யார் வரா? ஜாதிகள், ராஜாக்கள் எழும்பி பிரகாசி கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. உங்க மூலமாக ஒரு சந்ததி, ஒரு ஜாதி கர்த்தர் மூலமாக வரப்போகிறது. உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட மாற்ற நிற்காது. அது புறப்பட்டு சென்று எல்லாரையும் அந்த ஆண்டோட்ட வா 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 ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் அவங்களை கூட்டிக்கிட்டு வருமாள் இல்லையா? வருகின்ற நாட்களிலே பூமியிலே எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இப்போ அந்த ரீசெண்டாக தாய்லாந்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம், பூமியில் இதுவரை இல்லாத அளவு. நியூஸில் சொன்னது 1200 பேர், 1300 சொல்கிறாங்க. ஆனால் 10,000 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அநேக சரீரங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வீடியோஸ் சமூக வலைதளங்கள் அதிகமாக உலாவி கொண்டு இருக்கிறது. அதனுடைய பாதிப்புனால் இன்னும் அதிகமான நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு செய்தியில் நான் பார்க்கும்பொழுது ஒரு தேவமன் இப்படியாக சொன்னார், இந்த 3-4 மாதங்களில் மாத்திரம் 3000 நிலநடுக்கங்கள் வந்திருக்கான். இந்த ஒரு 3-4 மாதம் மட்டும் பூமி முழுவதும். கடைசி காலத்துக்கான அடிகாலத்தை அடைச்சினது பூமி அதிர்ச்சி ஏற்படும், நம்முடைய கண் முன்னாடி நடக்க. அதே போல் ஜப்பானில் உள்ள சயின்டிஸ்ட்லாம் சொன்ன ஒரு காரியம், இந்த நிலநடுக்கம் இன்னும் சும்மா இருக்காது, இனி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். மிகப்பெரிய சுனாமி அலைகள் 300 அடிக்கு மேலே வரப்போகிறது. ஜப்பான் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதே போல் ஜப்பானை ஒட்டி ஒரு 7 தேசங்களுக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் கூட பசிபிக் பெருங்கடலில் வந்திருக்கு ஒரு நிலநடுக்கம். ஆனால் அது பாயிண்ட் லெவலில் கம்மி தான். அதை ஒட்டி ஒரு 177 தீவுகளில் அதனுடைய தாக்கம் உணரப்படுகிறது. இன்றொன்று சீனா தீபத்து பகுதியில் ஒன்று வந்து அதோட பாதிப்பு அருணாச்சல பிரதேசத்தில் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. இப்படி நிறைய நியூஸ்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம சுற்றிலும் ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படவில்லை. நம்ம சுற்றி எப்படி தான் இருக்குது? நெருக்கங்கள், வேதனைகள், இன்னல்கள், பயங்கள் எல்லாமே இருக்கிறது. மிகப்பெரிய சாமி வரப்போகிறது. மலைகள், ஒரு பக்கம் குளோபல் வார்மிங்கில் பூமி ஹீட் ஆகிட்டு இருக்குது, பாறை உருகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று நிறைய நம்ம நியூஸ் கேள்விப்படும். இந்த சமயத்தில் கட்டவங்களோடு கூட பேசினார். நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சூழ்நிலையை பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் ஆவிக்கிற இஸ்ரவேலர்கள், நாம் ஆவிக்கிற ஆபிரகாம்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்துக்கு நடக்கிற காரியம் எனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வருகின்ற சஞ்சலம், வியாதி. அன்றைக்கு எகிப்தியர் வீடுகளில் மரண உலம் கேட்டுச்சு, ஆனால் இஸ்ரேல் வீடுகளில் ஒன்று கூட வரலை. ஹல்லேலூயா. எகிப்தியர் வீடுகளில் அன்றைக்கி சங்கார சத்தம் கேட்டுச்சு, ஆனால் இஸ்ரேல் வீடுகளில் சங்காரம் இல்லை, எந்த கொள்ளையும் இல்லை, எந்த கல்மலை, பேன், வண்டு, தவளை எதுவுமே வரவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்வார், ஹல்லேலூயா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அது உங்களுக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகின்றோம். ஏசியா 54:11ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரு அற்றவளே,
ஹல்லேலூயா. இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களில் யாராவது கடந்து வந்திருந்தால் நீங்கள் இந்த சிச்சுவேஷனோடு உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கின்றேனே, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லை, ஒரு நான் நினச்ச மாதிரி என்னுடைய பெயர் பெருமைப்படலை, அதுக்கு மாற என்ன ஆகுது, என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க, என்னை ஏளனமாக பேசுகிறாங்க, என்னை அவமதித்து பேசுகிறாங்க, என்னை அற்பமாக பேசுகிறாங்க, நான் ஒரு சிறுமியின் அனுபவத்தை இருக்கேன் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கலாம். இன்னொன்று தேற்று போய் உங்களை ஆதரிக்க யாரும் இல்லாமல், உங்களை நேசிக்க யாரும் இல்லாமல், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் ஒரு பெருங்காற்று அடிப்பட்டது போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாமா இல்லையா? மற்ற உங்களோடு கூட பேசுகின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த சிறுமைப்பட்டவளை நீங்கள் ஆண்களோ பெண்களோ, பொதுவாக இதை சொல்லப்பட்ட மாதிரி பெண்ணாக இல்லை ஆணாக, ஹல்லேலூயா, பெண்களுக்கும் ஆண்களுக்கு பொருந்தும். சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்த பிரச்சனையால் அடிக்கப்பட்டு இனி என் வாழ்க்கை அவ்வளோதான், இனி எழும்ப வழியிலே என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் நீங்கள் வீழ்ந்து போகலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லாரு, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி நான் வைத்து நீல ரத்தினங்களை, ஹல்லேலூயா, உன்னுடைய அஸ்திபாரமாக்குவேன், உன் பலகணிகளை பளிங்கும், உன்னுடைய வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதிலெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்க. ஹல்லேலூயா. நீங்கள் படுகின்ற இக்காலத்து பாடுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மகிமைக்கு ஒரு நாளுமே ஈடு ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவ்வளோ பெரிய மகிமை இனி வரும் காலங்களில் கொடுக்க போகின்றார். எத்தனை விசுவாசிக்கிங்க? ஹல்லேலூயா. நீங்கள் படுகின்ற எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதிக்கப்பட்ட பின் நீங்கள் எப்படி விளங்குங்க? பொன்னாக விளங்குவீங்க. நீங்கள் உத்தமென்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடங்களை பெறுவீர்கள். நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு முடிவு உண்டு. நான் எப்பொழுதுமே செய்தியில் சொல்லுகின்ற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற மனுஷங்க உங்களை நிந்திக்காங்களா, உங்கள் பேரை கெடுக்கணும், உங்கள் வேலையை அழிக்கணும், உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பண்ணுறாங்களா, அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அந்த ட்ரையலுக்கு பிரச்சனைக்கு பின்பாக ஒவ்வொரு கிரீடம் உண்டு. எப்படி ஸ்கூலில் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தக்கதாக எக்ஸாம் நடப்பாங்களோ, யூகேஜி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போக அவங்களுடைய பாடத்திட்டங்கள் அதிகமாகும், அதே போல் எக்ஸாம் மார்க் அதிகம் அவங்களுக்கு, அதே போல் டெஸ்ட்டு வைக்கிற அந்த லெவல் மாறும். அதே போல் ரட்சிக்கப்பட்டு உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டுக்குள்ளே வளர 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 அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து உங்கள் மகிமை பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பிரச்சனை பெருசாக இருந்தால் மகிமை பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட பேசிக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஐயோ இதை நான் அழிச்சிடும். அன்னைக்கு சிஷ்யர்கள் போகிறாங்க, கூட ஆண்டவர் தூங்கிட்டா இருக்கார், அவர் தூங்க மாட்டார். இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி வரும்போது நான் என்ன செய்கிறாங்க பார்ப்பேன் என்பதற்காக தூங்குவது போல் இருந்தார். ஆனால் இஸ்ரவேலை காக்கிற ஒருவதும் இல்லை, தூங்குறோம் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஐயையோ ஆண்டவரே, புயல் அடிக்கி காத்தடிக்கி போட்டு முழுகுது, நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாகுறோம், அவங்க பிரியம். ஆண்டவர்கிட்டே கேட்டாங்க, கொஸ்டின் படிக்கிறவர்கிட்ட கேட்டான்னு சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஹல்லேலூயா, நான் கூட இருக்கேன், நான் இவ்வளோ காரியம் உனக்கு நான் செஞ்சுருக்கேன், இதை கூட செய்ய மாட்டேனா? ஹல்லேலூயா. அதை சொல்லாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு புல்லை எரிச்சிருவாங்க, ஒரு நாள் தான் ஆயுசு புல்லுக்கு, ஆனால் அதுக்கு கூட நான் அவ்வளோ பராமரிக்கேன். காட்டில் புல் வளருது, அது இஷ்டத்துக்கு, அது தண்ணி யார் ஊற்றுனாங்களா, அதை யாராவது ஷேப் பண்ணாங்களா, களை எடுத்தாங்களா, காட்டு செடி இஷ்டத்துக்கு வளருது. அது அப்படி காட்டு மரங்கள், காடுகளில் மனுஷன் பார்க்க முடியாது எத்தனையோ காடுகள் உண்டு, அங்கெல்லாம் எவ்வளவோ மரங்கள் இருக்குது. அதெல்லாம் யார் உட்காந்து தண்ணி ஊற்றி தண்ணி பாய்க்கிறான்? யோசித்து பாருங்க. பூமியிலே உலகத்திலே மிகப்பெரிய காடு அமேசான் காடு, அவ்வளவு எத்தனையோ ஏக்கர் நிலம், அவ்வளவு விலங்குகள் வாழ்ந்து அத்தனை தாவரங்கள் அங்கே இருக்குது. அத்தனை யார் பாதுகாக்கா? கர்த்தர். ஹல்லேலூயா. அதே பாதுகாக்க முடியல, உங்களை பாதுகாக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. அந்த புல்லுக்கு நான் செய்கிறேன், உங்களுக்கு நான் செய்வேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லுங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் புல்லுக்கே செய்கின்ற எனக்கு செய்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை ஆட சொல்லறதுனால ஹல்லேலூயா. நீங்கள் படின்ற ஒவ்வொரு பாடுக்கும் பூமியில் பிள்ளைங்களுக்கு குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, மிட் டேர்ம் ரிவிஷன், அதே போல் ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே போல் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்துலேயும் ஒவ்வொரு டெஸ்ட் முடிய உங்களுக்கு என்ன கிடைக்குமா? ரிவார்டு, ஒரு க்ரௌன், ட்ரெஸ்ஸில் ஒரு கற்கள் பற்ற ட்ரெஸ்ஸு. நான் எப்போவுமே என் செய்தியில் சொல்லிடுவேன், ரெகுலராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விதவிதமான ஆடைகள்,
அங்கே வந்து ஸ்டார்டிங் ரேட்டு எப்படி தான் 1 கோடியிலேருந்து தான் இங்கே உள்ள மாதிரி கிடையாது. மிக விலையேறப்பெற்ற ஆடைகள், போக போக உங்கள் ஆடைகளை மகிமை கூடும். உங்களுக்கென்று கையால் கட்டப்படாத விலையேறப்பெற்ற கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் உங்களை என்னோட கூட அழைத்து சென்று நான் இருக்கிறத நீங்கள் வாழும்படி அழைத்து கொண்டு போவேன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, ஓடுறீங்களோ, நெருங்குறீங்களோ, அவ்வளோ தக்கதாக எல்லாருக்கும் வீடு இருக்குது. சிம்சோன் அவன் பேர் சிம்சன், கடைசி குட்டி பையன், அவனுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களுக்கும் உண்டு. அவள் பேர் என்ன? அவளுக்கு வீடு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு குட்டி 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 வீடுகள். எவ்வளவு ஆண்டுக்குள்ளே வாழ்றீங்க அதை பொறுத்து உங்கள் வீடு என்ன. இந்த வசனத்தை ரொம்ப அழகாக போடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. நான் கல்லுகள் ஒரு மொழிபெயர்ப்பை நான் இப்படி வாசிக்கிறேன். என்னோட பாருங்கள், ஆர்சியில் உள்ள வேதாகமத்துலலாம் நான் என்னுடைய செல்லை வச்சுருக்கேன். நீங்கள் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாசிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களை உன் அடித்தளமாக அமைப்பேன். பேஸ்மெண்ட். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வீடு கட்டினா என்ன பண்ணுவாங்க? அஸ்திபாரம், பேஸ்மெண்ட். ஹல்லேலூயா. பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பொறுத்து தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ ஆழமாக தோண்டி எவ்வளோ உறுதியான கற்கள், பெரிய பெரிய கற்கள் வைக்க அதை பொறுத்து பில்டிங். அதை மாதிரி நம்முடைய பேஸ்மெண்ட்டே என்னதான்? மாணிக்க கற்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என் கூட ட்ராவல் ஆகணும், அது அங்கே மைண்டில் அதை ஏற்றுக்கிட்டே வரணும். ஹல்லேலூயா. மாணிக்க கற்களை உன் அடித்தளமாக்குவேன், நீல கற்கள் உன் நிலைக்களத்தை நிறுவேன். அந்த இது ஆர்ச், நம்ம ஒவ்வொரு நிலக்கல் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்டோட அந்த ஒவ்வொரு ரூமோட முகப்பு. ஹல்லேலூயா. அது என்னது? நீல ரத்தின கற்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் பூமியில் பல கோடி, பல மில்லியன் கோடி மதிப்புள்ளது. ரொம்ப ரேரு. எல்லா பூமியிலே கொஞ்சம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கற்கள். உன் கால் மாடங்களே சிவப்பு கற்கள். கால் மாடம்னா கால் வைக்கிற இடம். ஹல்லேலூயா. உன்னுடைய வாயில்கள் வாசல் என்னதான்? பளிங்கு கற்கள். உன் மதில்கள் அனைத்தையும் விலையுயர்ந்த கற்களும் காட்டுவேன், நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. உங்கள் வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்குது சொல்லுங்க? மாணிக்க கற்கள், நீலரத்ன கற்கள், பளிங்கு கற்கள், விலையேற பெற்ற கற்கள். ஹல்லேலூயா. ஆண்டு வரப்போகிறார். சீக்கிரமாக வருகையின் எல்லா அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒரு மாதமாக ஷேர் மார்க்கெட் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து உலக வல்லரசு நாடான அமெரிக்கா வீழ்ந்து போய் எல்லா பிஸ்னஸ் ரீதியாக நிறைய இடத்துக்கு இழப்பு. மிகப்பெரிய நிறுவனங்கள் பல ட்ரில்லியன் டாலர்கள் இழந்து போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி பணக்கார நாடுகள் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா, இங்கிலாந்து வீழ்ந்து போயிட்டு. இது உண்மையான செய்தி. ஆனால் ஆண்டவர், இந்தியா ரொம்ப பெரிய அப்படிப்பட்ட நாடு கிடையாது, ஆனாலும் இன்றைக்கு 3 வேளையும் நமக்கு சாப்பாடு கொடுக்காரு. ஹல்லேலூயா. உட்காந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு தெரியல, பிடிச்சா சாப்பிடுது, இல்லைன்னா அப்படி நான் இதை தான் சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ தேசங்களில் ஹைத்தி தீவுன்னு சொல்லி ஆப்பிரிக்கா தேசத்தில் அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மண்ணை உருட்டி சாப்பிட்றாங்களாம். அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. கர்த்தர் அதே போல் நம்ம தேசம் இன்னும் வரலை. இனி வரும் காலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலைமை எப்படி இருக்க போதும். ஆனால் சொல்லுங்கள், நான் ஆசிரமாக இருப்பேன். இந்த சூழ்நிலையில் கர்த்தவங்களோடு கிட்ட பேசினார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்குற செய்திகள், ஆலயத்துக்கு போகிறோம், எல்லா இடத்துல போகிறோம், சும்மா கேட்டு இங்கே விடக்கூடாது அல்ல. அந்த வார்த்தையை உள்வாங்கி பிரச்சனை வரும்போது அப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லணும். சூழ்நிலை வரும்பொழுது சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை அப்ளை செய்ய வேண்டும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஜெபத்தில் இருக்கும்பொழுது அந்த செய்திக்கான ப்ரிப்பேர் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜெபத்தில் அந்நிய பாஷையில் நல்லா அபிஷேகம் நிறைஞ்ச நைட்டு 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு படுக்க போகிறேன். படுத்து தூங்குறதுக்கு முன்பாக அந்த ஆழ்ந்த நித்திரை வருதுக்கு முன்பாக அப்படி
என்னை சுற்றிலும் ஒரு ஒரு சொப்பனை மாதிரி இல்லாமல் தரிசனம் மாதிரி இல்லாமல் ஒரு காரியத்தை எனக்கு அப்படியே ஆண்டு காமிச்சார். ஒரு மிகப்பெரிய பாகால் விக்கிரகம் வந்து எங்கள் வீட்டில் அப்படியே அந்த ரூம் முழுதும் அப்படி நிறைஞ்சு இருக்குது. உடனே நான் கட்டி எரித்து அந்நிய பாஷையில் ஆவியில் பயங்கரமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏதோ ஒன்று ஏன் ஆண்டு காமிச்சா அதுக்கு அந்த ஜெபிக்க அதுக்கப்புறமாக திடீரென்று அந்த கருப்பு நிறமான பிசாசுக்கு வந்து நம்மள மாதிரி இப்படி அழகாக ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்காது. படங்கள் வர மாதிரி கொம்பு வச்சுலாம் கிடையாது. அது வந்து நிர்வாணமாக தான் இருக்கும். அது உருவம் வந்து கருப்பாக இருக்கும். இந்த பாசி இந்த சகதிலாம் கலந்த ஒரு மாதிரி உருவம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மேனுவல் பாடி அது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உருவமான பிசாசு வந்து அப்படி ஒரு உருண்டைய ஒரு இதை கையில் கொண்டு வந்து என்னுடைய வயிற்று இந்த பக்கம் வைக்க சொல்லுது. நான் இப்போ கேன்சர் கிருமியை வயிற்றில் வைக்க, நீ இன்னும் கேன்சர் ஒன்று குறைன்னு சொல்லி அது என்னோடு பேசிட்டு வருது. உடனே நான் சொன்னேன், ஏசின் ரத்தத்தை என் உறுப்பில் நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு உடுப்புலையும் ஏசின் ரத்தம் இறங்குது. இந்த வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். ஏசின் ரத்தத்தை ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு சைடும் ஏசு ரத்தத்தில் மூழ்கப்படல. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே எங்கள் செய்தியில் பிரதர் சொல்லுவாங்க, அவங்க வாயில் சொல்லிட்டு சொல்லுங்க ஏசின் ரத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். பலவீனப்படுகிற நேரங்களில், பிரச்சனை அடைகின்ற நேரங்களில். ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்ல அது உட்கார்ந்து சாதாரணமாக ரொம்ப அழகாக அப்படி இருந்தது. விகாரமான ஒரு உருவம் மாதிரி கையில் பட்டயத்தோட, நீ வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியா, நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, என் அக்னி போட ஆரம்பிச்சிட்டியா, உன்னை என்ன பண்ண பாரு, உன்னை கொலை பண்ணிட்டு அது ஒரு மாதிரி அந்த இருந்து திரும்ப அது ரொம்ப பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சு. திருப்ப நான் பிரதர்கிட்ட சொன்ன உடனே அவங்ககிட்ட சொன்னேன், இப்படி அஸ்திரோத் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது மட்டும் சொன்னேன். அவங்கள்ட்ட வேறு எந்த காரணம் சொல்லலை. 2 பேரும் கையை பிடிச்சு நைட்டு 2 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில் பயங்கரமாக நிறைஞ்சி ஜெபிச்சாதான் அப்படி எரிக்கப்பட்டு போயிட்டு நான் அப்படி தூங்கிட்டேன். ஹல்லேலூயா. திரும்ப எந்திரிக்க நல்ல நித்திரை கத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிசாசு உங்கள் வாழ்க்கை வரும்பொழுது இந்த வார்த்தை என்ன செய்யணும், அப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டும். ஏசின் ரத்தத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சென்ற முறை பிரேமஸ்டர் வீட்டில் கூட்டத்தை கூட ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, பிசாசு மூலமாக மனுஷன் மூலமாக யுத்தம் வருதா, கையை 2 உயர்த்தி கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறுண்டு போவாங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையா, போராட்டமா, பிசாசு போராட்டமா, அன்று இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை பார்த்து பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்ல பிசாசு என்ன செய்யும், வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீடுகள் அப்படிதான். இதான் அப்படி பிரச்சனையா, உடனே 2 கைகள் தூக்கி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது, கர்த்தாவே எழுந்துள்ள நம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு போகலாம். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி அப்படி ஜெபிக்க உங்களை சுற்றி ஒரு அக்னி மதில் இறங்கும். அக்னியான தூதல் இறங்குவாங்க. உனக்காய் அவர் யுத்தம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். உன் கண்கள் காண நீங்க சும்மா இருப்பீங்க. இந்த யுத்தம் அது உன்னுடையது அல்ல, அது யாருடையது? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் கர்த்தர்கிட்ட இருந்து பெர்மிஷனாக வர முடியாது. உங்களை சிறுமைப்படுத்த, உங்களை தூஷிக்கணும்னா பிசாசு ஆணுகிட்ட பெர்மிஷன் கொடுக்காம வர மாட்டான். சில வேளைகளில் கர்த்தர் உங்களை நிந்தித்து பலவிதமான பொய்யான காரியங்களை பொய்யா பேசுவாங்க. நீங்கள் சொல்லணும், ஹல்லேலூயா, பரலோகத்தில் என் பலன் மிகுதியாக இருக்குது. எனக்கு நீ பேசியா எனக்கு வீடு கல் கூடும், நீ பேசிக்கோ, ஓவாயி வலிக்கும். உலகப்புறமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாயை குறைச்சி யாருக்கு தான் கஷ்டம், அது அறியாமல் குலைக்குது, அதுக்கு தெரியல. ஹல்லேலூயா. நாயோட ஒரு சுபாவம் என்னென்னா, கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து உள்ளே யாரோ இருக்காங்க போல், நம்முடைய எனிமி சத்துருக்கு இருக்கான்னு சொல்லி என்ன செய்யும், அதை பார்த்து குறைக்கும். அது தான் தன்னுடைய உருவம் என்று தெரியாமல் அறியாமல் செய்யும். இந்த மாதிரி பிசாசுகள் நம்ம எங்கே இருக்கோம், அநேகரின் நீதிக்குட்பட்டுறாங்க. ஆகாயமத்தில் இருக்கிற ஜொலிக்கிற பிரகாசம்ல நட்சத்திரங்கள். சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நட்சத்திரம்? ஹல்லேலூயா. எல்லோரும். அப்போ நீங்களாம் யாரு? நட்சத்திரங்கள். நம்ம எங்கே இருக்கோம்? உன்னதத்தில் அவரோடு கூட. சூரியன் பக்கத்தில் நம்ம தான் சூரியன். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த பிசாசு யாரு தான்? அந்த அறியாத அந்த நாயை போல. ஆனாலும் நம்ம வந்து கர்த்தர் படைத்த விலங்குகளை கேவலமாக பேசக்கூடாது. அவர்கள் நாய்களை போல் ஊழிட்டு என்ன செய்றாங்க, ஊரை சும்மா சுற்றி அவங்களுக்கு வேலை என்னது, சண்டை போடுறது, தூஷிக்கிறது, யாரை கெடுக்கலாம்,
யாரை விழுங்கலாம், யாரை கொள்ளலாம் என்று பிசாசோட சுபாவம் என்னது? திருடன், அழிக்கவும், கொல்லவும், இதுக்கு தான் வாரான். ஹல்லேலூயா. அவனுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும், உங்கள் நிம்மதியை கெடுக்க வேண்டும், உங்களை தேவ பக்தியில் விலக வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய வீடு எப்படி இருக்குது? விலையேறப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட உள்ளது, நான் பரலோகத்திலே மேன்மை பெற்றவள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பலன், பிசாசு உன்னை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பிசாசு நீ தோல்வி உற்றோன். ஹல்லேலூயா. பிசாசு யாரு? தலை நசுக்கப்பட்ட பாம்பு. கர்த்தர் வல்லமே சிலுவையில் நசுக்கிட்டாரு. இப்போ உள்ளலாம் வாள் துடிச்சிட்டு கிடக்கு. பாம்பை அடித்தா நல்லா பாருங்க, பாம்பை எதில் முதல்ல அடிப்போம்? தலையில். ஹல்லேலூயா. தலை ஸ்திரீயின் வித்தாகி அவர், பரிசுத்தாவியால் உண்டாக்குன அவர் என்ன செஞ்சாரா? ஸ்திரீயின் வித்து ஒன்று என்ன செய்யும்? குதிங்கால நசுக்கு வரும். குதிங்கால் நம்ம கால் கீழே பிசாசு இருக்கான். பிசாசு எங்கே தான்? அண்டர் யுவர் ஃபீட், உங்கள் காலுக்கு அடியில் தான். எந்த வல்லமையோ ஏதாச்சும் கெட்ட சொப்பனமா, ஏதாவது நஷ்டமா, உடனே ஐயோ பிசாசு சொல்லி அவனுக்கு மேனே கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அவன் தலையில் நசுக்கப்பட்ட பாம்பு சொல்லுங்க. சர்ப்பங்களையும், லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்ருவின் சகல வல்லமை சொல்லுங்க, சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கேன். ஒன்றும் சொல்லுங்க என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும். ஹல்லேலூயா. நான் அவருடைய கையிலே பெரிய விலையேற பெற்றாள். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருப்பான்? அலங்காரமான ஒரு கிரீடம், ராஜ முடின ஒரு அரசாங்கத்துக்குரிய பவர், ஒரு ராஜா, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எப்படி பவர், அதே போல் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவல் பவர் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம கையில் அவ்வளோ பவர் இருக்குது. கர்த்தர் கையில் நம்ம அப்படி இருக்கின்றோம். சொல்லுங்க, நான் கர்த்தரால் கனம் பெறுவேன், நான் சத்துரை மிதிப்பேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் தகப்பன் விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதம்னா என்னன்னு காண்பிப்பேன், நீ தான் ஆசீர்வாதம். சொன்ன மாதிரியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்க வீட்டில் சென்று அவன் சொன்ன மாதிரியே புறப்பட்டு போகிறான். அவன் போகும்போது அவங்க அப்பா கூட கொஞ்சம் சம்பாதித்தான், பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட்டி கொண்டு போகிறான். போன கொஞ்ச நாளே கானானில் போகிறாங்க, ஒரு பஞ்சம் வருது. திருப்பி எகிப்து போகிறாங்க. அங்கே போய் அவன் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வரன்னு சொல்லி ஒய்ஃபை சகோதரின்னு சொல்லிடுறான். அதுக்கு பிறகு கர்த்தர் அவன் நிமித்தமாக அந்த வீட்டார் அனைவரும் வாதிக்கும் பொழுது அவன் விட்டுறான், அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னதாக ஆபிரகாமுடைய ஒய்ஃபு சாராள் நிமித்தமாக நிறைய ஆடு மாடுகள், ஒட்டங்கள், நிறைய வேலைக்காரர்களை அந்த எகிப்து ராஜா யார் கொடுக்கா? ஆபிரகாமுக்கு. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய செல்வ சீமான மாறுகின்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சான், பழைய காரியத்தை விட்டான். ஆண்டவர் தான் உண்மையான கர்த்தர் என்று அறிந்து பின்பதாக கிறிஸ்தவ ஜனங்கள் நாள் பார்க்கக்கூடாது, நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, நேரம் பார்த்து காலம் பார்த்து செய்யக்கூடாது, வீடு கட்டுறது, வீடு பால் காய்க்கிறது, நம்மளை இன்னும் அநேகர் அப்படி தான் செய்கிறோம். கல்யாணமா இந்த லென்த் டேஸில் பண்ண மாட்டோம், அது உண்மைதான். ஆனால் ஆடிலையும் பண்ண மாட்டோம், அது தவறு. உலகத்தான் போல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாள் பார்க்குற. அதே போல் சிலர் என்ன செய்கிறீங்கன்னா ஜோஷியக்காரங்கிட்டலாம் போகிறாங்க கிறிஸ்தவங்க, நான் கேள்விப்படுகின்றேன். சில காரியங்கள், அந்த மாதிரியான காரியங்கள், சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அருவருக்கின்றார். யார் நிறைய பேர் வருவாங்க, எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டில் வருவாங்க, அங்கே எங்கே நிற்பாங்க, சும்மா உங்கள் கையை தாங்க நாங்கள் ரேகை பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த இதில் என் எதிர்காலம் கிடையாது. என் எதிர்காலம் எங்கே தான் இருக்குது? வேதத்தில், கர்த்தருடைய வார்த்தையில். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள ஆவியானவர், நான் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவேன், பாவத்தை குறித்து நான் சொல்லுவேன், நீதியை குறித்து நியாயத்தை நான் உனக்கு உணர்த்துவேன், நான் நீ அறியாத இடத்துல நான் நடத்துவேன், உன் எதிர்காலம் என்ன நீ ஏன்ட்ட கேள், நான் உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் போய் கையையும் தலையை எங்கே கொடுக்கக்கூடாது? ஹல்லேலூயா. எங்கேயும் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் அருவருக்கின்றார். ஆபிரகாம் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதே போல் சிறுமைப்பட்டு 54:11 ஏசாயா, சிறுமைப்பட்டு பெருங்காற்று அடிப்படை நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்கள் கல்லை எப்படி மாற்றுவாரோ? பலகணிகளை
ரத்தினங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜன்னல்களை பளிங்கு, உங்கள் வாசல் கால் மாட மாணிக்க கற்கள், உங்கள் சுவரெல்லாம் உச்சிதமான கற்கள். 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதாக இருக்குமா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களை யார் போதிப்பா? கர்த்தர். நீங்கள் என்ன தான் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பினாலும், எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைத்தாலும் அது எல்லாம் ஞானம் இல்லை. கர்த்தர் போதிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கைடாக, டீச்சராக, சாராக, அவரை ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டால் ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கிற சொல்லுங்கள். என்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் யார் போதிப்பா? கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சொல்லுங்க, வாயத்தந்து, என் பிள்ளைகளுடைய சமாதானம். உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்ப்பத்தைங்காண்டி கத்தலை கிடைக்கும் சுதந்திரம் அவர் தான் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் நட்டார். மரத்தை நட்டவன் நீர் பாய்ச்சார். நான் நட்டேன், அப்பள நீர் பாய்ச்சா, நான் யார் விளைச்சிதார்? தேவன். ஒரு சரீரம் கத்த கொடுக்கின்றார். ஒரு கணவன் மணி இணைகிறாங்க, பிள்ளைங்க வருது. ஆனால் அந்த பிள்ளைங்க கருவில் கலையாமல் வளர்கிறாங்க, அபாஷன் ஆகாமல் வெளியே வராங்க, ஊனம் இல்லாமல் பறக்கிறாங்க, மூளை வறட்சி இல்லாமல் கண் இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க இருந்தாலும் கத்த நம்ம பிள்ளைங்களை அதிசயமாக நடத்தி அவங்களுக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்து நல்ல ஞானம் கொடுத்து படிக்க வைத்து ஹல்லேலூயா. அவங்க ஒரு இடத்துல வேலை கொடுத்து திருமணம் எடுத்து பிள்ளைங்க கொடுத்து, அது எதுவுமே உங்கள் கை கிடையாது. நீங்கள் திருமண வயது எட்டுனா அவர் ரெடி பண்ணியிருப்பார். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலையோட அவ்வளோதான். வாலிப ஸ்டேட்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் சீட் வச்சுருப்பார், உங்களை அலைய வைப்பார். ஆனால் இந்த சீட்டில் படிக்கணும் அவர் முன்னாடி அனாதி தீர்மானம். எந்த மருமக வரணும், எப்படி இருக்கணுன்ட்டு அவர் வச்சுருப்பார். எந்த பேர பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க அவர்கிட்ட இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உட்காந்து தலைகளினாலும் அது நடக்காது. ஏற்ற வேலை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற வேலையில் வீடு கட்டுவீங்க, ஏற்ற வேலையில் நிலங்கள் சுதந்திரிப்பீங்க, ஏற்ற வேலையில் வாகனங்கள் சுதந்திரிப்பீங்க. யாரெல்லாம் வாகனத்துக்கு ஜெபம் பண்ணுறான்? ஏசு இந்த வரி நாட்கள் கத்த கொடுப்பாரு. ஐரிஸ் சொல்லிடுங்க, சுதந்திரிப்பீர்கள். புது வாகனம் உங்கள் எல்லையில் நிற்கும். ஹல்லேலூயா. கையை நல்லா தூக்குங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு காட்டாரு. பூமி முழுவதும் பஞ்சம். எலியா வீட்டில் அந்த எலியாவுக்கு கொடுத்த தீர்க்கதரிசி அந்த இதே வீட்டில் பஞ்சகாலம் முழுவதும் என்ன குறையல. ஹல்லேலூயா. ஈசாக்கு விதைக்கும் பொழுது நாட்டில் ஃபுல்லாக பஞ்சம், எங்கேயுமே பஞ்சத்துக்கு. ஆனால் அப்போ தண்ணி இருக்காது. எப்படி அவர் விவசாயம் பண்ணார்? விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல சூழ்நிலை வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல அனுகூலமான ஒரு கிளைமேட் முதல்ல வேணும். ஆனால் அன்றைக்கி காணப்பட ஃபுல்லாக வெப்பம், தண்ணி இல்லை, உரம் இல்லை. அவர் எல்லாம் கஷ்டப்பட்டுப்பார். ஆனால் கர்த்தர் விளைச்சலை விளைய செய்து 100 மடங்கு பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விளைச்சல் அதிக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். நீதினால் ஸ்திரப்படுவீங்க, கொடுமைக்கு தூரமாவீங்க, பயமில்லாது இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாவீங்க. அது உங்களை ஒரு நாளும் அணுகாது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலும் கூடுகிற கூட்டம் அல்ல. யார் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகிறாங்களோ அவங்கள 2 வழிதான். ஒன்று உங்களோடு கூட சமாதானமாக செய்வார், இல்லைன்றா அவங்க இல்லாதபடி அழிச்சு போடார். ஹல்லேலூயா. 2 காரியம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். யார் உங்களை அழிப்பேன், உன் ஸ்தானத்தை விரட்டுவேன், உன்னை இல்லாமல் போக பண்ண பார்த்து சேலஞ்சு விட்டாங்களோ சொன்னால் அவங்க இல்லாமல் போங்க, இங்கே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிலை பெறுவீர்கள், நீங்கள் ஊன்றப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள், நீங்கள் பெறுவீர்கள், நீங்கள் பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தார். உங்களை யார் ஆசீர்வதிப்பாங்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களை சபிச்சா கண்டிப்பாக கர்த்தர் அவங்க ஒரு நாள் என்ன செய்வாராம்? கண்டிப்பாக நடக்கும். அது ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் துன்மார்க்கனுக்கு சடுதில் என்ன உண்டாகுமா? மரணம், திகில் உண்டாகும். அவங்க போகிற பாதை காரிருள். ஆனால் நீதிமானுடைய பாதை எப்படி? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கின்ற சூரியன் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. காலையில் 6 மணிக்கு உள்ள வெயில் மத்தியானம் இருக்காது. 6 ஆன ஒரு வெயில், 7 ஆன ஒரு வெயில், 8, 9, 10, 11, 12 மணிக்கு
உச்சிவேலி. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில பிரகாசம் எப்படிதான் இருக்கும்? கூட கூட மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. ஆனால் சவுல் வர வர பலவீனப்பட்டான். தாவீது எப்படி இருந்தா சொல்லுங்க? வர வர, சத்தமா வர வர சொல்லுங்க, நான் வர வர பெருகுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணாரு. எங்க வச்சுக்காரான்? யார் நிந்திச்சாங்க, தூஷித்தாங்க, உங்களை யார் ஹெல்ப் பண்ணலை, உங்களை தள்ளி விட்டாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, உங்களை நிந்திச்சாங்க, உங்களை அடிக்கிறாங்களா, அவங்களை இல்லாமல் பண்ணுறாங்களா, அவங்க முன்னாடி நான் உன்னை ஆசிரிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூடந்து உன்னை ஆசிரிப்பேன். நான் உன்னோடு கூடந்து பல காரியங்களாம் செய்வேன். அந்த காரியத்தை யார் பாப்பா? உன்னோடு கூட உள்ள மனிதர்கள். ஹல்லேலூயா. யார் செஞ்சாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ ஆம் யுவர் சப்போர்ட். ஹல்லேலூயா. ஐ ஆம் யுவர் ஹெல்ப்பர். நான் உன்னுடைய சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த உபத்திரமும் உங்களை அழிக்கல, உங்களை உருவாக்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சமாதானம் கொடுப்பார், உங்களை உயர்த்தார். உங்கள் பட்சத்தில் விரோதிகள் வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கடைசி உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்கும் அது எழும்பாது, அது முறிச்சு போடுவார். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது, நிலைக்கவே முடியாது, நிற்காது. உன்னோடு கூட போராடுவாங்க, ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்க தப்பிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது எந்த காரியங்களும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதே ஏசாயா 43 அதிகாரத்தில் ஹல்லேலூயா 3ஆம் வசனம் 43:3. எத்தியோப்பியாவையும் சேபாவையும், அது அடுத்த வசனம், உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் இரட்சகர். அவர் இந்த நாள் அவங்கள பார்த்து பேசினார், உன்னை மீட்க. ஹல்லேலூயா. பாவத்தில் சாபத்தில் உழந்த உங்களை மீட்க, உங்களை மீட்டெடுக்க கர்த்தர் எகிப்து தேசத்தை ஒப்பு கொடுத்தார், அழிவுக்கு நிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார், எத்தியோப்பியா தேசத்தை ஒப்பு கொடுத்தார். உங்களை உருவாக்க, உங்களை தூக்க சில மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? வீழ்த்துவார், அவரே தாழ்த்தி போடார். அவங்க இருந்த இடத்துல அவங்க உங்களை தள்ள நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லாரு, நான் அவங்களை தள்ளிவிட்டு உங்களை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. உன் ஸ்தானத்திலிருந்து நீ துரத்தப்பட மாட்டாய். யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் இடத்துல கர்த்தர் ஆணி போல் உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுவார். ஹல்லேலூயா. வீடு கட்டி அதில் குடியிருப்பீங்க. நீங்கள் துரத்தப்பட மாட்டீங்க, கூட்டி சேர்க்கப்படுவீங்க. நீங்கள் இடிக்கப்பட மாட்டீங்க, கட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் அழகாக ரொம்ப போடப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மீட்கிறதுக்காக அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுக்கு அடுத்து கூட்டு சேர்ப்பேன், நயங்காட்டி எல்லாரும் வா என்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையான மகன் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை நேசிக்கின்றார். நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் உங்கள் உயிருக்கு பதிலாக, நீங்கள் இழந்ததுக்கு பதிலாக கர்த்தர் என்ன கொடுப்பாரா? ஹல்லேலூயா. நான் உனக்கு பதிலாக மனுஷங்களை கொடுக்க போகின்றேன். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ ஒவ்வொரு பாடையும் நினச்சிக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு மகிமை வரப்போகிறது, எனக்கு உயர் வரப்போகிறது. ஊழியக்காரங்களை ஊழியம் செய்ய என்றால் இந்த வசனம் நம்ம ஜீவன் வர மாதிரி சில பிரச்சனை வந்தாலும் நமக்கு பதிலாக ஒரு ஜாதி சேனைகள் நம்ம இடத்துல வரும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கின்ற ஊழியங்களில் நீங்கள் ஆண்டவருக்காக ட்ராக்ஸ் இருக்கீங்களோ, ஏசாபத்தை சொல்கிறீங்களோ, என்ன காரியம் செய்கிறீங்களோ, நீங்கள் செய்கிற எல்லாரும் உங்களோட திரும்பி வருவாங்க. ஹல்லேலூயா. உங்களை நோக்கி வருவாங்க. ஆண்டு சொல்லாராம், ஹல்லேலூயா, நான் உன் சந்ததியை கிழக்குலேருந்து வர பண்ணுவேன், உன்னை நான் மேற்குலேருந்து கூட்டு சேர்ப்பேன், வடக்கு நோக்கி நான் கொடும் சொல்லுவேன், தெற்கு நோக்கி வைத்திராதே, எல்லா திசையிலேருந்தும் உங்கள் சந்ததி வரும்,
எலும்பும் பரவும். ஹல்லேலூயா. அவர் கொடு என்று சொல்லும் போது யாரும் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உதிக்கிறேன் ஒளியிலே ராஜாக்கள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சந்ததியை பெருகச்சுவார், உங்களை உயர்த்துவார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இந்த வார்த்தை ஆபிரகாம் பிள்ளைகளை இன்றைக்கு ஆவிக்குரிய ஆபிரகாம் நாம தான் கிறிஸ்து இயேசு மூலமாக. ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார், தகப்பன் வீட்டை விட்டார். சொன்னது மாதிரி இன்றைக்கும் ஆபிரகாம் 3 மதத்தில் சொல்கிறாங்க. முஸ்லீம் மதத்துலேயும் யூத மதம், நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் இன்றைக்கும் ஆபிரகாம் மிகப்பெரிய மனிதனாக அவர் பெயர் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் கர்த்தருக்கென்று வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஆமீன். ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி எப்படி பறந்து விரியும். பூமின்னு எல்லா திசையிலிருந்தும் எங்கே உங்கள் பிள்ளைங்க இருந்தாலும், எங்கே உங்களுக்குரிய நன்மை பணம் எங்கே அடைக்கப்பட்டு இனி பணமே வராது சொன்னாலும் அங்கேருந்து வரும். கர்த்தர் சொல்லுவார், நீ குடு வைக்காத. என்ன சொல்லுவாராம்? பயில் காட்டி வான்னு சொல்லுவாராம், குடுன்னு சொல்லுவாராம். ஹல்லேலூயா. உங்களுக்குரிய மேன்மை உயர்வு வருகின்ற நாட்களில் உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னை நோக்கி வந்துட்டே இருக்குது. எழுந்து ஜோமன்மா. ரீபானா சந்தோனா நாமந்தரவா ரீகானா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இதோ பல ஆசீர்வாதங்களை அதிசயங்களை செய்கிறார். இயேசு நாமத்தால ரீகானா சந்தரவா எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ரகாதானா சந்தோ நாகா பார ஹந்தா ரகாந்தர வாயில ஒரு 5 நிமிஷம் அப்பா ஆசீர்வதிங்க, நிரப்புங்க அப்பா. அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில தடைபட நன்மை கிடைக்கட்டும் ராஜா. ரீகானா சந்தோ ரோகோ ரியா சந்தரவா குருகள் மாறட்டும். எல்லா நஷ்டங்கள் தோல்விகள் மாறட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க தகப்பனே. ஆபிரகாமை போல சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அரபித் சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் பல இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எண்ணி வீழா கை காணின்பு சிந்துது பாதுயரோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்குமே காணே, என்னாலிலுமே எங்குமே காணே. இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழா எந்த காணிக்கையை நீடுவே, இந்த விந்தை அன்பு கீழா எந்த காணிக்கையை நீடுவே. இந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும்
லைட் அணைச்சிருங்க. ஆமே ரீபாலாதாராஷி அப்படியே கொஞ்ச நாடிய பாசையில ரீப்ராகா பாலாபா ரீபாலா. நான் உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொருவரும் இந்த வாக்கு தத்தத்தினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இந்த நன்மையினால் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்க. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. ரீப்ராபா ரபா 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 ஷீபா ரபா ரபா ஒவ்வொரு வார்த்தை 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். இந்த நாள்ல விதைத்த இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். பெருகட்டும் 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 பெருகட்டும். பெருக்கத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். பெருக்கத்தை தடை பண்ற எல்லா கிரியைகள் எரியட்டும். பொருளாதாரத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால் சாப கட்டுகளை உடைக்கிறோம். வியாதியின் கூறுகள் வேரோடு எரியட்டும் எரியட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது. உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. உங்க மகிமையினால் நிரப்புங்க நிரப்புங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு இருதயத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு பிசினஸ்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா இருள் விலகட்டும், தருத்திரம் ஓடட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா, மகிமையினால் நிரப்புங்க, மகிமை ஐஸ்வரியத்தினால் நிரப்புங்க. வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லையப்பா. எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. இரவின் பயங்கரத்திற்கும் பகல்லை பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு நீ பயப்படாதிருப்பாய். இந்த வார்த்தையின்படி எல்லா எதிரான கிரியைகள் எரியட்டும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகின்ற வார்த்தையின்படி எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், பழுகி பெருகட்டும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொருடைய பேரை பெருமைப்படுத்து. எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். அப்ப அந்த கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் எங்களோடு இருந்தபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதும் திரும்பி போகும்போது உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும்பா. இரவுல நல்ல நித்திரையை கொடுங்க. சொப்பனங்கள் மூலமாய் பேசுங்க. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.